வணக்கம். நம்ம நான்வெஜ் சமையல் வந்து சூப்பரான ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நல்ல இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு கடாய் சூடாகிட்டு இருக்கு. கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூனு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூனு சோம்பு தாளிப்பில் சோம்பு பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எண்ணெயிலே லேசாக பரட்டி விடுங்க. பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் எண்ணெயிலே கலந்து விட்டு ஒரு 1/2 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் வந்து நம்ம இந்த எண்ணெயிலே சேர்க்கும் போது நமக்கு நல்லா கலர் கிடைக்கும். அவ்வளோதான், லேசாக மட்டும் அந்த எண்ணெயிலே ஒரு பரட்டி விட்டுருங்க. ஃபினிஷிங்கில் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஃபினிஷிங்கில் வந்து நல்லா கலராக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள். அடுத்து 2 பச்சை மிளகா சின்னதாக நம்ம 2 கீரி வச்சுருக்கோம், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து 2 கொத்து கருவேப்பிலை உருவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை கலந்து விடுங்க. ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை எடுத்து நம்ம வந்து குறப்பாக அரைச்சி வச்சுக்கோம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி நல்லா கொத்தாக அரைச்சி வச்சுக்கோங்க. மிக்சி ஜாரில் போட்டு அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி வதங்கின உடனே அடுத்து ஒரு பெரிய சைஸில் 2 தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். பேஸ்ட்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸ் அரைக்காமல் நம்ம எப்படி வெங்காயம் கொத்தாக அரைச்சா அதே மாதிரியே இந்த தக்காளியும் இந்த பேஸ்ட் இந்த கொத்தாக அரைச்சிட்டு இது உள்ளே சேர்த்துக்கலாம். இதே நல்லா கலந்து விடுங்க. இப்போ ரெண்டுமே நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு ரெடியாகி வரட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் சேர்த்துக்குவோம். நல்லா உப்பு போட்டு கலந்து விட்ட பிறகு நல்லா வதங்கி வரட்டும். பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்து 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ஒரு வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இந்த இடத்துல இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஒரு தேங்காய், ஒரு அரைமுறி தேங்காய், சின்ன அரைமுறி தேங்காய் எடுத்து நல்லா பூவாக துருவி வச்சுருக்கோம். அதை நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கிடுவோம். இந்த கிரேவிக்கு இதுதான் ஸ்பெஷலு. இந்த மாதிரி பண்ணும்போது செம்மையாக இருக்கும் இந்த கிரேவியோட டேஸ்ட்டு. வழக்கமாக நம்ம அரைச்சி அந்த மாதிரிலாம் ஊற்றிருப்போம். ஆனால் துருவலை போட்டு பாருங்கள், அழகாக இருக்கும், அருமையாக இருக்கும், சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேங்காய் துருவலும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா தான் எடுத்துருக்கோம். மட்டன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்காங்க. ஏன்னா நம்ம வந்து தனித்தனியாக கறி மசாலா அது இதுன்னு மல்லிப்பொடி இல்லிப்பொடி எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் வேண்டாம். மொத்தமாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு மட்டன் மசாலா எடுத்து சேர்த்துட்டு அதுலேயே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வதக்கினோடனே நமக்கு நல்லா ட்ரை ஆன மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 200 ml தண்ணி சேர்த்துக்கலாம். 200 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா காட்டு கிரேவி. அதாவது காட்டில் வந்து நம்ம வந்து சிம்பிளாக வச்சா அந்த காட்டில் வந்து இந்த மாதிரி தேங்காய் கொத்தாக போட்டு அந்த தக்காளி வெங்காயமெல்லாம் கொத்தாக தெரியும். அந்த கிரேவி பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பீஸ் எடுத்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். அதை நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு அந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம மீல் மேக்கர் எடுத்துருக்கோம். மீல் மேக்கர் ஒரு 100 கிராம் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நல்லா இந்த மாதிரி நல்லா உப்பிருச்சு. நான் வந்து முழுசாக தான் போட போகிறேன். நீங்கள் இதில் பிச்சு கூட சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். இது ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா கிரேவி. இந்த சமயத்தில் நம்ம ஒரு பிழிஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த மீல் மேக்கர் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். அதாவது மட்டனுக்கு பதிலாக சேர்த்துட்டு அந்த கிரேவியோட நல்லா கலந்து விடுங்க. கிரேவி வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த திக்காக இருந்தால் போதும். ஏன்னா வந்து மீல் மேக்கரில் நம்ம புழிஞ்சு எடுத்தாலுமே லைட்டாக கொஞ்சம் தண்ணி இறங்கும். அதனால் நம்ம வந்து அந்த குறைந்த அளவு தண்ணி வச்சு நம்ம இந்த கிரேவி பண்ணால் சரியாக இருக்கும். இப்போ நல்லா அமுத்தி விடுங்க. இப்போ மசாலா அந்த மீல் மேக்கரில் நல்லா சேரட்டும். பார்த்தீங்கன்னா மீல் மேக்கரில் நல்லா மசாலா ஒட்டிகிட்டு இருக்கு. நல்லா சேரட்டும், கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவியில் வந்து மீல் மேக்கர் சேர்த்து 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் நல்லா மசாலா அதில் செட் ஆயிடுச்சு. இப்போ 5 நிமிஷத்துக்கு பிறகு கடைசியாக மல்லித்தலை நல்லா தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான அருமையான ஒரு மீல் மேக்கர் கிரேவி தயாராகிருச்சு.